ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கனவா மீன் மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அந்த கடாய் காஞ்ச உடனேயே ஒரு 2-3 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு 10 பல் போல் வெள்ளைப்பூடு எண்ணெயில் போட்டு அது நல்லா வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா வதங்குறது வரையிலும் நல்லா வறுத்துட்டு, அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி அதை நைஸாக நீட்டமாக வெட்டி வச்சுருந்தேன். அந்த பல்லாரியும் போட்டு அந்த பல்லாரி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு அது நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவை அந்த டேஸ்ட்டுக்கு வேண்டி கீறி அந்த பல்லாரிக்கு கூட போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை குட்டி குட்டியாட்டு வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி பல்லாரி நல்லா வதங்கின உடனே அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் போல் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி, அடுத்து ஒரு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகா பொடி, இந்த இவ்வளவு மசாலாவும் போட்டு அந்த பச்சை வாடை போகிறது வரையிலும் நல்லா கிண்டி எடுக்கணும். மசாலாவில் உள்ள பச்சை வாடை போனதுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கனவா அதை நம்ம இந்த மசாலாவுக்கு கூட போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டணும். மசாலா கூட மீனை போட்டு கிண்டி அதுக்கடுத்து கூட்டுக்கு நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டு அதை திரும்ப ஒரு 2 நிமிஷம் கிண்டிக்கிட்டு அப்படியே நம்ம மூடி வைக்கணும். இப்போ பார்க்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கும்போது அந்த மீனில் இருந்து தண்ணி அது விட்டுருக்கும். அது அந்த தண்ணியிலேயே மீன் எப்படி இருந்தாலும் வேகாது. நம்ம திரும்ப ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி விட்டு திரும்ப அதை மூடி வச்சு வேவிச்சு எடுக்கணும். நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை அதையும் போட்டு திரும்ப மூடி வச்சு திரும்ப அதை வேக வச்சிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ பார்க்கவே கலர் நல்லா சூப்பராக இருக்கா? இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தேவையான ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூளும் போட்டு அதை கிண்டி திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் வச்சுக்கிட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான கனவா மீன் மிளகு வறுவல் ரெடி ஆகிட்டு. பாய்.